மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வகுப்பு 5ஆம் வகுப்பு பாடம் தமிழ். இன்றைய வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எழுவாய் பயனிலை பற்றி பார்க்க போகிறோம். இலக்கணம் இயல் 7. சரிங்களா? இந்த இலக்கணத்தை பார்த்தீங்கன்னா, நம்ம போன வகுப்பிலே எழுவாய்னா என்ன, பயனிலைனா என்னன்றதை பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ எழுவாய் எப்படி கண்டுபிடிக்கிறது, பயனிலை எப்படி கண்டுபிடிக்கிறது, செய்யப்படு பொருளை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை பற்றி பார்த்தோம் இல்லைங்களா? ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. நலங்கிள்ளி சோழ நாட்டை ஆண்டான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ நலங்கிள்ளி என்பது பெயர் சொல்லு, சோழ நாட்டை ஐ என்னும் 2ஆம் வேற்றுமை உருவு அங்கே வந்திருக்கு. அதுதான் செய்யப்படும் பொருள். ஆண்டான், அதாவது ஒரு வாக்கியத்தை முழுமையான முறையில் நம்ம அமைச்சு எழுதும் பொழுது அந்த வாக்கியம் முற்று பெற்று முடியுது பாருங்க, அதுதான் என்னது? வினை முற்று. அதுதான் பயனிலை அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? பயனிலைனா வினை முற்ற சொல்லை பயனிலைன்னு பார்த்தோம். நலங்கிள்ளி, அதாவது எழுவாய்னா என்னன்னு பார்த்தோம். நலங்கிள்ளி என்பது தான் எழுவாய். எழுவாய் ஒரு பெயர் சொல்லாகவே இருக்கும். எப்பயுமே ஒரு வாக்கியத்தில் நம்ம எழுதும் பொழுது எந்த சொல்லு பெயர் சொல்லாக வருதோ அதுதான் எழுவாய்னு பார்த்தோம். வாக்கியத்தில் முற்று பெற்று எது முடியுத வினை முற்று, அதுதான் பயனிலைன்னு பார்த்தோம். செய்யப்படும் பொருளை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ என்னும் 2ஆம் வேற்றுமை உருவு எங்கே வந்திருக்கோ அதுதான் என்னன்னு பார்த்தோம். நம்ம செய்யப்படும் பொருள் பார்த்தோம். அதாவது இது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயனிலையோடு யாரை, எவரை, எதனை, எவற்றை என்னும் சொற்களுள் ஒன்றை இணைத்து வினா எங்கே எழுப்புதோ அதுதான் செய்யப்படும் பொருள் நம்ம பார்த்தோம். இது வரைக்கும் நம்ம போன வகுப்பில் பார்த்துருக்கோம். சரிங்களா? இன்றைய வகுப்பில் இதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா? திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். இப்போ திருவள்ளுவர் என்பது பெயர்ச்சொல், அது எழுவாய். இயற்றினார் என்பது வினைமுற்று, அது பயனிலை. திருக்குறள் என்பது என்னது? செய்யப்படும் பொருள். திருவள்ளுவர் என்ன பண்ணாரு? திருக்குறளை இயற்றினார். அப்போ திருக்குறளை என்னும் பார்க்கும் பொழுது என்ன ஆகுது? ஐ என்னும் 2ஆம் வேற்றுமை உருவு வருது இல்லைங்களா? அதனால அது செய்யப்படும் பொருள். இப்போ மொத்தம் நமக்கு எத்தனை கொடுத்துருக்காங்க? 10 கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அந்த 10லையும் நமக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எழுவாய் எது, செய்யப்படும் பொருள் எது, பயனிலை எதுன்றதை கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளங்கோ சிலப்பதிகாரம் இயற்றினார். இப்போ இளங்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளங்கோ என்பது பெயர்ச்சொல். ஒரு வாக்கியத்தை நம்ம முழுமையான முறையில் அமைச்சு எழுதியிருக்கோம். ஆனால் முற்று பெற்று எங்கே முடியுதோ அதுதான் என்னது? பயனிலை. அப்போ இயற்றினார் என்பது என்ன? பயனிலை. இளங்கோ சிலப்பதிகாரத்தை இயற்றினார். சிலப்பதிகாரம் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம ஐ என்னும் 2ஆம் வேற்றுமை உருவாங்க இருக்குது இல்லையா? மறைந்து வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல எல்லாம் மறைந்து வரும், வெளிப்படையாக வரும்ன்றதை நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போ இளங்கோ சிலப்பதிகாரத்தை இயற்றினார். அப்போ இளங்கோ என்பது எழுவாய், இயற்றினார் என்பது பயனிலை, சிலப்பதிகாரம் என்பது என்னது? செய்யப்படும் பொருள். ஃபர்ஸ்ட் ஒன் எழுவாய், முற்று பெற்று முடியும் இடம் வினைமுற்று தான் பயனிலை. சிலப்பதிகாரம் என்பது என்னது? செய்யப்படும் பொருள். சரிங்களா? இரண்டாவது பார்த்தீங்கன்னா, வேலன் கிளி வளர்த்தான். வேலன் என்பது பெயர் எழுவாய், கிளி என்பது வேலன் கிளியை வளர்க்குறான் இல்லையா? அப்போ கிளி என்பது என்னது? செய்யப்படும் பொருள். வளர்த்தான் என்பது வினைமுற்று, அப்போ அது பயனிலை. எப்பயுமே ஒரு அதாவது ஒரு வாக்கியத்தை முழுமையான முறையில் அமைச்சு எழுதும் பொழுது ஃபஸ்ட்டு பெயர் சொல்லாக வந்தால் அதை கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க? எழுவாய். வினைமுற்று எங்கே முடியுதோ, ஒரு வாக்கியம் எங்கே முற்று பெற்று முடியுதோ அதுதான் பயனிலை. எந்த இடத்துல ஐ என்னும் 2ஆம் வேற்றுமை உருவு வந்திருக்கோ அதுதான் என்னது? செய்யப்படும் பொருள். சரிங்களா? இப்போ அரிசில் கிழார் பரிசு பெற்றார். அரிசில் கிழார் என்பது பெயர், பரிசை 2ஆம் வேற்றுமை உருவு மறைந்து வந்திருக்கு இல்லையா? அப்போ பரிசு என்பது செய்யப்படும் பொருள், பெற்றார் முற்று பெற்றிருக்கு, வினைமுற்று வந்திருக்கு, அதுதான் பயனிலை. 4 என்ன கொடுத்துருக்காங்க? எழிலன் மாம்பழம் தின்றான். தின்றான் என்பது வினைமுற்று பயனிலை, எழிலன் என்பது பெயர்ச்சொல் எழுவாய், மாம்பழம் என்பது செய்யப்படும் பொருள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கோயிலை அரசன் கட்டினான். இங்கே தான் பார்த்தீங்கன்னா
இப்ப 4 எடுத்துக்காட்டுலயும் நம்ம என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் ஒன் பெயர்ச்சொல் வந்திருக்கு. அது எழுவாய்ன்னு பார்த்தோம். லாஸ்ட் முற்று பெற்று இருக்கிறது செய்யப்படும் பயனிலைன்னு பார்த்தோம். நடுவுல என்னது? செய்யப்படு பொருள்னு பார்த்தோம். ஆனா, இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க? கோயிலை அரசன் கட்டினான் அப்படின்னு குடுத்துருக்காங்க. கோயிலை அரசன் கட்டினான். கோயிலை அப்படின்னு பார்க்கும் பொழுது 2ஆம் வேற்றுமை உருபு வருது. அப்ப அது எழுவாயாக வரவே வராது. அதுதான் எழுவாய பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடத்துல முதல்ல வந்து வெளிப்படையாக வரும். ஒரு சில இடத்துல மறைந்து வரும் நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்ப கோயிலை என்பது பார்க்கும் பொழுது என்ன ஆகுது அந்த இடத்துல? செய்யப்படு பொருள். எழுவாய் என்பது அரசன், கட்டினான் என்பது பயனிலை. சரிங்களா? அப்ப இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு? மறைந்து வந்திருக்கு. அதனால அரசன் என்பது தான் பெயர் சொல் எழுவாய், கட்டினான் என்பது பயனிலை, கோயிலை என்பது செய்யப்படு பொருள். சரிங்களா? அதுக்கப்புறம் 6வது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவலன் கண்ணகியை மணந்தான். கோவலன் என்பது என்னது? அதாவது எழுவாயை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல நமக்கு முதல்ல பெயர் சொல்லாக வருதோ அதுதான் என்னது? எழுவாய். கோவலன் என்பது என்னது? எழுவாய். கண்ணகியை அதாவது மணந்தான் முற்று பெற்று முடிஞ்சிருக்கு. மணந்தான் எனும் பார்க்கும் பொழுது அது என்னது? பயனிலை. கண்ணகியை ஐ வந்திருக்கு 2ஆம் வேற்றுமை உருபு இல்லையா? அப்ப அது என்னது? செய்யப்படு பொருள். சரிங்களா? அதுக்கப்புறம் 7வது என்ன கொடுத்துருக்காங்க? நான் விண்மீன்களை எண்ணினேன். ஒரு வாக்கியம் வந்து முற்று பெற்று முடியும் இடத்தை தான் பயனிலை. நான் என்பது பெயர். அதாவது நான் என்பது என்னது? எழுவாய். விண்மீன்களை ஐ வந்து இருக்கு. அதுதான் செய்யப்படு பொருள். சரிங்களா? அதுக்கப்புறம் 8வது என்ன கொடுத்துருக்காங்க? வாணி இலக்கணம் கற்றாள். வாணி இலக்கணம் கற்றாள் என்பது வாணி என்பது எழுவாய் பெயர் சொல். கற்றாள் என்பது வினைமுற்று பயனிலை. இலக்கணம் என்பது என்னது? வாணி வந்து இலக்கணத்தை கற்றாள். அப்ப இலக்கணம் எனும் பார்க்கும் பொழுது அது செய்யப்படு பொருள். சரிங்களா? அதுக்கப்புறம் 9வது என்ன கொடுத்துருக்காங்க? படத்தை கண்ணன் வரைந்தான். இப்ப 5வதுல நம்ம என்ன பார்த்தோமோ அதே தான் இங்க கொடுத்துருக்காங்க. படத்தை படத்தை எனும் பார்க்கும் பொழுது இந்த இடத்துல என்ன வந்திருக்கு? 2ஆம் வேற்றுமை உருபு ஐ வந்திருக்கு இல்லைங்களா? அப்ப படத்தை எனும் பார்க்கும் பொழுது அந்த படத்தை என்பது செய்யப்படு பொருள், கண்ணன் என்பது பெயர் சொல் எழுவாய், வரைந்தான் என்பது வினைமுற்று அது பயனிலை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10 வீணையை சீதை மீட்டினான். வீணையை வீணையைன்னு பார்க்கும் பொழுது ஐ என்னும் 2ஆம் வேற்றுமை உருபு வந்திருக்கு. சரிங்களா? அப்ப சீதை என்பது பெயர் சொல் எழுவாய், மீட்டினான் என்பது என்ன வரும்? மீட்டினால் வினைமுற்று. அப்ப அது பயனிலை. அப்ப வீணையை என்பது என்ன வரும்? சொல்லுங்க பார்ப்போம். செய்யப்படு பொருள். சரிங்களா? அப்ப 10 எடுத்துக்காட்டிலையும் எது எழுவாய், எது பயனிலை, எது செய்யப்படு பொருள் என்றதை நம்ம இப்ப பார்த்துருக்கோம் இல்லைங்களா? அப்ப இதிலிருந்து உங்களுக்கு எது எழுவாய், பயனிலை, செய்யப்படு பொருளை எப்படி கண்டுபிடிச்சு எழுதணுன்றது உங்களுக்கு தெரியும். ஒரு வாக்கியத்தை நம்ம முழுமையாக எழுதும் பொழுது அந்த வாக்கியத்துல முதன்மை சொல்லாக பெயர் சொல் வந்தா அது எழுவாய், வினைமுற்று லாஸ்ட் ஒரு வாக்கியம் முற்று பெற்று முடிகிறது பயனிலை. செய்யப்படு பொருள்னா என்னென்ன? அதாவது என்ன சொல்லியிருக்கேன்? செய்யப்படு பொருள்லாம் சொல்லுங்க பார்ப்போம். யாரை, எவரை, எதனை, எவற்றை ஐ என்னும் 2ஆம் வேற்றுமை உருபு எங்கே வந்திருக்கோ அதுதான் செய்யப்படு பொருள் என்றதை நம்ம பார்த்தோம். இதிலிருந்து உங்களுக்கு எழுவாய் பயனிலை செய்யப்படு பொருள்னா என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? அப்போ நீங்களும் இந்த 10 எடுத்துக்காட்டு மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு வாக்கியத்தை எழுதி அதில் நீங்களும் என்ன பண்ணுங்க? எழுவாய் எது, பயனிலை எது, செய்யப்படு பொருள் எது என்றது பிரித்து பாருங்கள். சரிங்களா? நன்றிப்பா.